Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC Group 2 2A Prelims exam coming Sunday September 28 காலையில் 9:30 to 12:30 எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்கள் ப்ரிப்பரேஷன், உங்கள் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் நம்புங்க, அது உங்களுக்கு கைவிடாது. எல்லாரும் நல்லாவே பண்ண முடியும். ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணாதவங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ரஷ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சரிங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அந்த 3 hours 9:30 to 12:30 எக்ஸாம் ஹாலில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, கொடுக்கப்பட்டிருக்க அந்த 200 கேள்விகளில் ஜிஎஸ், லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸில் எதை ஃபஸ்ட்டு வந்து போடணும், எதை லாஸ்ட் வந்து போடணும், என்ன மாதிரி அந்த பேப்பர் ஹேண்டில் பண்ணணும். ஒரு 1/4 கிலோவுக்கு புக்கு வந்து வரப்போகுது, புக்லெட் வரப்போகுது. அந்த புக்லெட்டை எப்படி கொண்டு போகணும், தெரியாத கேள்விகளை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாது, மணிக்கணக்காக படித்தது எல்லாமே மேட்ரு இல்லை. அந்த 3 hours நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ரிசல்ட்டாக வரப்போகுது. நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. இந்த 9:30 12:30 அதுக்கு முன்னாடி அந்த 3 hours விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய சயின்டிஃபிக் மெத்தட்லாம் கிடையாதுங்க, சாதாரணமான விஷயந்தான். ஒரு டாப்பருக்கும் கிளியர் பண்ணாதவங்களுக்குமான இடைவெளி இங்கே தான் வந்து இருக்குது. என்னென்னா, பேப்பர் இப்படி தான் கேட்க போகிறாங்க, ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆத்திச்சூடிலேருந்து கேட்டாங்க, ஓலைச்சூடிலேருந்து கேட்டாங்க, அத்திப்பட்டிலேருந்து கேட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து போகாதீங்க. எப்படி இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன், நான் படிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா தான் கொண்டு போயிருக்கேன். அந்த நம்பிக்கையோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. பேப்பர் ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா, லாங்குவேஜ் எப்படி கேட்பாங்க, குரூப் 4 மாதிரி கேட்பாங்களா, மேக்ஸை குரூப் 1 மாதிரி கேட்பாங்களா, டஃப்பாக இருக்குமா, எந்த குழப்பம் கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. ஆன்சர் வராது, தெரிஞ்ச கேள்வியும் அட்டன் பண்ண முடியாது. ஆனது ஆச்சு, படித்தாச்சு, அப்புறம் மாற்ற போகிறது கிடையாது. பேப்பர் ரெடி பண்ணிட்டாங்க, கொஸ்டின் பேப்பர் இனி மாற்ற போகிறது இல்லை. எக்ஸாமுக்குள்ளே போய்ட்டும் என்ன இருந்தாலும் சண்டை போட்டு தானே ஆகணும். களத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பயந்தா நம்மளை கொன்றுவாங்க, பயப்படக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சண்டை செய்யணும். ரிசல்ட் அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் சண்டை செய்கிறதுக்கு முன்னாடியே இது கஷ்டம்தான், ஜெயிக்க முடியாது, இப்படி தான் கேட்பாங்க மைண்ட் செட்டில் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது மோட்டிவேஷன்லாம் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு டாப்பருக்கும் ஃபெயில் ஆகிறவங்களுக்கும் வித்தியாசம் இதுதான். ஆல்மோஸ்ட் 99% எல்லாரும் ஒரே மாதிரியான புக்ஸ் தான் படிக்கிறோம், ஒரே புக்ஸ் தான் படிக்கிறோம். பட் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பயந்துட்டு தெரிஞ்ச கேள்வியும் தப்பு பண்ணிட்டு வந்துடுறோம். அதை விட்டுருங்க. இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, படித்தாச்சு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போங்க, நல்லாவே பண்ண முடியும். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். அண்ட் ஓயாமா ஷெட் அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ரைட். ஸோ இந்த ஹால் டிக்கெட், பென்னு, ப்ரூஃபு இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. ஹால் டிக்கெட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சரி, டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதாவது என்ன கேள்வி போடணும், மேக்ஸ், ஜிஎஸ் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம், தயவு செய்து இதை பண்ணுங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏபிசிடியை கவுண்ட் பண்ணி போட போகிறது இல்லை. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது 200 கேள்வி இருக்குது. ஓகே, ஜிஎஸும் லாங்குவேஜ் மேத்ஸும் 200 கேள்வி இருக்குது. இந்த 200 கேள்வியும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்? உங்களோட விஷயம், ஒன்று ஏ ஷேட் பண்ணணும், இல்லை பி ஷேட் பண்ணணும், இல்லை சி ஷேட் பண்ணணும், இல்லைனா டி ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 170 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுட்டீங்கப்பா, 30 வந்து டைம் பத்தலை, பிளாங்காக விட போகிறதுக்கு என்ன பண்ணியாகணும்? இ ஷேட் பண்ணணுமா? அந்த இயை ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏபிசிடியை மாற்றி ஷேட் பண்ணுங்கள். நீ கவுண்ட் பண்ணி போட போகிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏ தனியாக கவுண்ட் பண்ணணும், பி தனியாக கவுண்ட் பண்ணணும், அந்த பிரச்சனை இங்கே வந்து கிடையாது. அப்போ இயை ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படியும் நீங்கள் டைம் எடுத்து ஈயில் போயிட்டு ரவுண்டு ஷேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு பதிலாக ஏபிசிடியை ஷேட் பண்ணுங்கள். 200 கேள்விகளுக்கும் ஏபிசிடி தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். இங்கே நெகட்டிவ் மார்க் இல்லை. ஒரு கேள்வியில் ஃப்ளூக்கில் சரியானா கூட உங்கள் தலையெழுத்தே மாறலாம், மாறி இருக்கு, நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. ஸோ யாரும் பிளாங்காக விட்டு வராதிங்க, இ ஷேட் பண்ணாதீங்க, ஏபிசிடியை மட்டுமே மாற்றி மாற்றி ஷேட் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே பேப்பர் கஷ்டமாக இருக்குது, பெருசாக கேட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குது, படிக்கவே இல்லை, தப்பாக இருக்குது, டிரான்ஸ்லேஷன் புரியல, எதை பற்றி யோசிக்க வேண்டாம். பிளாங்காக விட போகிற கேள்விக்கு ஏபிசிடியை மாற்றி போடணும், அவ்வளோதான் மைண்ட் செட். ஈ கேண்டாம், ஈயை தொட்டிங்க கையை வெட்டிடுவேன் அப்புறம் மாதிரி மைண்டில் நீங்களே வச்சுக்கோங்க. ஈ பக்கம் போகக்கூடாது, எல்லாமே ஏபிசிடி மட்டும்தான். ஓகேவா? சரி, அடுத்தது சப்ஜெக்ட். ஜிஎஸ் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. நான் எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும்? இங்கே நான் சொல்கிறது பர்சனல் அட்வைஸ். மேக்ஸை யாருமே முதல்ல கையை வைக்காதீங்க, டைமை இழுத்து விட்டுரும். அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க, 9:30 எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓகே, 9:30லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும்
ரொம்ப சாவகாசமாக இருக்கும், ரொம்ப டைம் இருக்கா மாதிரி தான் இருக்கும், ஜாலியாக போய்கிட்டு இருக்கும். 11 o'clock ஆகிடுச்சு, லாஸ்ட் 1 hour, லாஸ்ட் 1.5 மணி நேரம் சொல்லும் போது வரும் பாருங்க ஒன்று விஷயம் பக்குன்னு இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை யோசிக்கும் போது இன்னும் வாரி தூக்கி போட்டுரும். ஏன்னா குரூப் 4 குரூப் 1ல் இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ மேக்ஸில் கையை வைக்கக்கூடாது. லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் மேக்ஸில் புலி சிங்கம் என்ன வேணால் இருந்துக்கோங்க, பட் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டா பெட்டராக வந்திருக்கும். 25 கேள்வி தான் இருக்குது, இவனை அப்புறமா அடிச்சிக்கலாம். 175 பேர் இருக்காங்களே, இவங்க முதல்ல வந்து அடிப்போங்க, சண்டை செய்யணும், இங்கே முதல்ல செய்யுங்க, அப்புறமா இவர் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணக்கூடாது, மேக்ஸில் கை வைக்காதீங்க. 175 ஜிஎஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு போகலாம். ஓகே, இன்னொரு விஷயம், கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது உங்களோட இந்த ஈகோன்ற பிரச்சனையை தயவு செஞ்சு அறிக்கை வச்சுருங்க. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இது ஈஸியாக இருக்கே, நான் படித்தேன், சார் சொன்னார் யூடியூப்பில் இது வரும்னு சொன்னாங்க, ஸ்கீம்ஸ் நான் படித்தேன், மார்க் பண்ணேன், ஏன் ஆன்சர் வரல, அதான் வரலல்ல, விட்டுறணும். ரொம்பலாம் முட்டி மோதக்கூடாது. ஒரு கேள்வி யோசிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள், கிளிக் ஆகலையா அதை பிளாங்காக விட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஒரு கேள்விக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணால் மற்ற எல்லாமே விட்டு போயிடும். அதனால் டைமை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் ஆகணும். ஓகே, இதெல்லாம் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தான். இதுதான் உங்களுக்கு மார்க்கை பூஸ்டப் பண்ணும். அதாவது 100 கேள்வி சரியாக போட்டாலும் 50 கேள்வி போட முடியலனா டைமை நீங்கள் சேவ் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ரைட். மூணாவது, பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்க. பேப்பர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு 10 கேள்விகளை கேட்டிருப்பாங்க பாருங்கள், தாறுமாறாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்துட்டுலாம் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, அந்த 10 கேள்வி போனால் போது பேலன்ஸ் 190 கொஸ்டின்ஸ் இருக்கா, இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு கட் ஆஃப் தான் பேச போகுது. ஆக்சுவலாக சொல்லிட்டேன், லாங்குவேஜில் 80 கேள்வியிலிருந்து 85 வச்சுக்கோங்க. 95 ஆசையோடு போகாதீங்க, அது எடுக்க முடியாது, கஷ்டம், ஏமாற்றம் தரும். ஓகே, இந்த 80லுமே நீங்கள் ஒரு 75 கேள்விகள் தான் ரொம்ப சாலிடாக போட முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளூக்கில் போடுற மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ 25 கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமாக தான் கேட்டு வச்சுருப்பாங்க. இப்போ குரூப் 4லுமே தமிழ் கஷ்டமாக தான் கேட்டாங்க. பட் அங்கேயும் ஒரு 70-75 கேள்விகள் உங்களோட புக்ஸை பேஸ் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, யாருக்குமே டவுட் அதில் வந்து வேண்டாம். ஓகே, அதே மாதிரி தான் குரூப் 2 இங்கே லாங்குவேஜ் பேப்பரில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க. அந்த 25 பேஸ் பண்ணி 75 விட்டுறக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் 75-80 தான், அவ்வளோதான் எடுக்க முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க போதும். உங்களுக்கு குரூப் 2 கட் ஆஃப் 170-180லாம் வராது. ஓகேவா, அப்போ அந்த 75-80 கரெக்டாக இருக்கா போதும். ஒரு 25 கேள்விகள் லாங்குவேஜ் டஃப்பாக இருந்தாலும் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, எக்ஸாம் ஹாலில் ஒரி பண்ணாதீங்க. 85 போதும், 80 போதும், 75 போதும். ஓகே, அடுத்தது மேக்ஸில் 20லேருந்து 21 கேள்விகள் போதும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஒரு 5 கேள்விகள் டஃப்பாக தான் இருக்க போகுது. இங்கே லாங்குவேஜை விட மேக்ஸை விட ஜிஎஸ் தான் கையை வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, அப்போ ஜிஎஸ்சில் ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 3 விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்க. 80ல் ஒரு லாங்குவேஜ், 20 ஒரு மேக்ஸு, 25 கீழ் 30 சமச்சர் புக் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஜிஎஸ்சில் ஒரு 130, அந்த 130-135 நீங்கள் பிடிச்சிட்டா அந்த கட் ஆஃப் தேவையான விஷயங்கள் 150 ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நீங்கள் சரியாக வந்து போட்டாகணும். இந்த 130மே நீங்கள் வந்து யோசித்து கஷ்டப்பட்டு பயந்து பதட்டமாக இருந்தால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. அப்போ உங்கள் வேலை அந்த 130 எல்லாருக்குமே தெரியும். அந்த 130 நீங்கள் ஸ்ட்ராங்காக சீல் பண்ணிடணும். அதை சீல் பண்ணிட்டா 150 ஈஸி. ஓகே, அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 பார்க்குறீங்க, கொஸ்டின் படித்த மாதிரி இருக்குது, பட் ஆன்சர் பண்ண முடியல, அதை பிளாங்காக விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் ஷேட் பண்ண வேணாம், இங்கி பிங்கி பாங்கி இப்பயே போடாதீங்க, லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா டிஎன்பிசியில் நம்பர் 1ல் கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்பர் 50ல் பதில் இருக்கும், 50ல் கேட்கப்பட்ட கேள்விக்கு 65ல் பதில் இருக்கும், 65ல் கேட்கப்பட்ட கேள்விக்கு 199ல் பதில் இருக்கும். மினிமம் 3-4 கேள்வியாவது வருஷம் டிஎன்பிசி இப்படி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிளாங்காக விட்டுருங்க, லாஸ்ட்டாக அதை ஃபேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் எல்லா கேள்வியுமே நிதானமாக படித்து பார்த்து போடணும். இங்கே பிரச்சனை இன்னொரு விஷயம் வந்திருக்கு, அதாவது இந்த இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாமில் அந்த இன்கரெக்ட் கரெக்டை வந்து ரொம்ப குட்டியாக தான் கொடுத்து வச்சுருந்தாங்க, லாஸ்ட்டாக ஓரமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ கேள்வியில் சரியானது கேட்குறாங்களா இல்லை சரி இல்லாதது கேட்குறாங்களா, இன்கரெக்டாக கரெக்டான்றதை தெளிவாக படித்து பார்த்து போடணும். ஓகே, டைமை இப்படி தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஆகணும். அடுத்தது இந்த எலிமினேஷன் மெத்தட் நம்ம வந்து வரலாம். எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 2 குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எடுத்துக்கிட்டோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு இங்கே பார்க்க வேண்டியது இந்த மேட்ச் ஃபாலோவிங். மேட்ச் ஃபாலோவிங்கில் ரொம்ப நுணுக்கமாக அடித்தா சீக்கிரமாக டைமை சேவ் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி. இப்போ ஆப்ஷன் 1, 2,
3 4 4 2 1 3 sorry 4 1 2 3 1 3 4 2 3 1 2 4 இந்த மாதிரி மாறி மாறி வந்து வருதுப்பா. ஓகேவா? இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 4 வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் படித்து பார்க்குறீங்க. இந்த 4ல் 1 மட்டும் தான் தெரியுது. இப்போ எனக்கு என்ன ஆகணும்? 4 வந்து பியில் தான் வரணும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இல்லை 4 வந்து ஏழு தான் வரணும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4ல் 4A இதில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கையாக எனக்கு இந்த ஆப்ஷன் 100% தெரியும் அப்படின்னு சொல்லும் போது மூடிக்கிட்டு கேன்சல் பண்ணி இதை மட்டும் ஆன்சர் போட்டுருங்க. எதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த பேப்பரை மூடிடணும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேப்பா, யோசிக்கலாமா வேண்டாமா, அந்த மைண்டை அப்பயே அங்கே மூடிடணும். ரொம்ப ப்ராடாக வைக்காதீங்க, நேரவாக யோசிங்க. இந்த ஒரு விஷயம் போதும். மேட்ச் ஃபாலோவிங் லாஸ்ட்டில் நடத்த முடிஞ்ச குரூப் 4 குரூப் 1 இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 4 ஆப்ஷனுக்கு ரிசர்ச் பண்ண போனீங்கன்னா டைம் இருக்காது, பத்தாது. நம்ம வேலை அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குங்க. ஓகே, ஸ்கீம்ஸு. இப்போ ஸ்கீம்ஸில் வந்து ஒரு விஷயமா வந்து கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்கா? இப்போ ஸ்கீம்ஸ் நீங்கள் படிக்கலை, எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரே விஷயம் யோசிங்க. பாசிட்டிவ் டோனில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து போடுங்க. அது சரியோ தப்போ அது அப்புறமா நம்ம வந்து கீழே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியல, நான் படித்தேன் பட் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த 4 ஆப்ஷனில் ஏபிசிடியில் எந்த ஒரு விஷயம் பாசிட்டிவ் டோனில் தோணுதோ அதை வந்து போடுங்க. முக்கியமாக இந்த டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு ஸ்கீமை கேட்குறாங்கன்னா ஆப்வியஸாக பாசிட்டிவாக தான் கேட்பாங்க. அதை பாசிட்டிவாக நீங்கள் போடலாம், தப்பே இருக்காது. மோஸ்ட்லி 90% சரியாக தான் வந்து வரும் தெரியாத பட்சத்தில். ஓகேனா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அந்த இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போகலாம். சேம் டைம் ஒரு எதிர்கட்சிகள் பேசுகிற விஷயத்தை கொண்டு வராங்கன்னா நெகட்டிவாக நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு ப்ரீவியஸ் டைமில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் தலைவர்கள், அதாவது அறிஞர் அண்ணா, காமராஜர், இந்த மாதிரி பெரியார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொண்டு போங்க. கேள்வியில் அங்கேருந்து ரிப்பீட் ஆகலாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது அசர்ஷன் ரீசன். ஓகே, இப்போ இந்த அசர்ஷன் ரீசனில் 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாலும் 2 கேட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல வந்து பிடிங்க. எதனா ஒன்று மோஸ்ட்லி கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸாக அதிகமான கேள்விகள் லாஸ்ட் 2 எக்ஸாமில் ஏவும் பியும் சரி, ஏ இஸ் அ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பி, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசர்ஷன் ரீசன் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ காரணம் இங்கே வந்து இருக்குல்ல, இதை படித்து முடிங்க. இதை படித்து முடிச்சுட்டு ஒரு கனெக்டிங் வேர்டை உள்ளே வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு ஸோ, பிகாஸ், தென், இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் வேர்டை ஆட் பண்ணுங்கள். அது சேர்த்து இதை படிக்கும்போது அதுக்கான விளக்கம் உங்களுக்கு வந்து புரியும். அதாவது இந்த ரீசனும் அசர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை எனக்கு படிச்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக படித்து பார்க்கணும். இப்போ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் உள்ள நீங்கள் கொண்டு வரணும். தமிழில் வந்து அதனால், இதனால், ஆதலால், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து புரியும். அதிகமாக இந்த ஸோ, பிகாஸ், ஒன்லி, தென், அண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிங்க் ஆகும். அந்த கனெக்டிங்கோட லிங்க் பண்ணும்போது அந்த அசர்ஷனும் ரீசனும் ஈஸியாக வந்து புலப்படும். ஆன்சர் இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ண முடியும். ஓகே, நிறைய பேர் பண்ணுற தப்பு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா தான் யோசிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் யோசிங்க. அந்த கனெக்டிங் வேர்டை போட்டு யோசிக்கும் போது ரெண்டுமே உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். அதிகமாக எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? இன்னொன்று, கண்டினியூஸாக இந்த இடத்துல வந்து ஒரு 4A 4B 4C அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது தான், ஓஎம்ஆர் ஷீட் தெளிவாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த கேள்விகள் அட்டன் பண்ணலன்றதை மார்க் பண்ணிட்டே வாங்க. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் கிடையாது, கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டே வந்து வாங்க. இப்போ நம்பர் 1 அட்டன் பண்ணுறீங்க, நம்பர் 2 அட்டன் பண்ணுறீங்க, நம்பர் 3 எனக்கு தெரியல, நம்பர் 4 நான் வந்து போட்டுட்டேன், நம்பர் 5 நான் வந்து போட்டுட்டேன். இப்போது இந்த நம்பர் 3 வந்துருக்குல்ல, எனக்கு இது சுத்தமாக தெரியல, பட் நம்பர் 2 வந்து நான் 100% சரியாக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஆப்ஷன் 3 இருக்கு இல்லையா, இங்கே என்ன ஆப்ஷன் போட்டிங்களோ அதே ஆப்ஷன் 3க்கும் போடுங்க. இன்கேஸ் 2க்கு ஏ போட்டிருந்தா இங்கேயும் ஏ வந்து போடுங்க, இங்கே பி போட்டிருந்தா இங்கே பி வந்து போடுங்க. இது ஒர்க் ஆகியிருக்கு, ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மேக்ஸில் ஒர்க் ஆகும். ஜிஎஸோட மேக்ஸில் அதிகமாக ஒர்க் ஆகியிருக்கு. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் எப்போ வரணும்னா மினிமம் ஒரு 160லேருந்து ஒரு 170 வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ் பிளாங்காக விடும்போது இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணாதீங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் பிளாங்காக போடுறது எல்லாமே லாஸ்ட்டாக தான் வந்து பண்ணியாகணும். எடுத்த உடனே இங்கி பிங்கி பாங்கி போடுறது, ஃப்ளூக்கில் போடுறதுலாம் வந்து வேண்டாம். கடைசியாக வந்து பார்த்துக்கலாம்.
அதாவது இந்த எலிமினேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு. காலம் வந்து மாறிடுச்சு. பழைய பேப்பர் மாதிரி இப்போ வந்து கிடையாது. இப்போ வர பேப்பர்லாம் கரெக்டாக இன்கரெக்டாக அதை பார்த்து அடிக்கணும். அசோஷன் ரீசனில் ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்கணும் மைண்ட் செட்டில் அதை நம்ம வந்து பார்த்தாகணும். மேட்ச் ஃபாலோயிங்கில் ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆனால் போதும், அதை நம்ம வந்து பார்த்தாகணும். ஸ்கீம்ஸ் கேட்குறாங்களா, கரண்ட் அஃபேர் கேட்குறாங்களா, பாசிட்டிவாக செக் பண்ணியாகணும், அதை நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எலிமினேட் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் கேள்விகள் ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. கொஸ்டின்ஸும் ஆன்சரையும் மாற்றி மாற்றி போட்டு கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இவ்வளோ தாங்க சிம்பிளான விஷயம். எக்ஸாம் ஹாலில் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எதை கஷ்டமாக கேட்டிருக்காங்க, எதை ஈஸியாக கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இவ்வளோ கட் ஆஃப் வருமா, லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் கேட்டாங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. 3 ஹார்ஸில் எதுவும் யோசிக்கக்கூடாதுங்க. குடும்ப கஷ்டம், ஃபினான்ஷியல் கஷ்டம், லவருக்குள்ள கஷ்டம், வீட்டில் கஷ்டம், அப்பா அம்மா, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, மாமனார் மாமியார், லொட்டு லொசுக்கு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. 3 ஹார்ஸ் நீங்கள் ஒரு சுதந்திர பறவை. ஓகே, உங்களை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இத்தனை வருஷம் நம்ம படிச்சிருந்தோம், ஜெயிலில் இருந்தோம், ரிலீஸ் ஆயாச்சு. என்ன பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கணுங்க 3 மணி நேரம். அதை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த காம்னஸ் தான் ரிசல்ட்டை கொடுக்கும். திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு 10 கேள்வி தான் டிஃபர் ஆகும் டாப்பருக்கும் ஃபெயில் ஆகிறவங்களுக்கும். அந்த 10 கேள்வி எப்படி மாறுது, நம்ம கஷ்டப்படும் போது, கம்ஃபர்ட்டாக இல்லாமல், ரொம்ப டென்ஷனில் பதட்டம் அடையும் போது தெரிஞ்ச கேள்வியும் போயிடும். அதை நீங்கள் பண்ண வேண்டாம், சிம்பிளாக வச்சுக்கோங்க. நல்லாவே நீங்கள் பண்ண முடியும். ஞாயிற்றுக்கிழமையோடு எதுவுமே முடிஞ்சிட போகிறது இல்லை. செப்டம்பர் 29 வரதான் போகுது, செப்டம்பர் 30th வரதான் போகுது. அதாவது இதான் இறுதி, இதான் உறுதி அப்படிலாம் கிடையாதுங்க. காலத்துக்கு ஏற்ப, இயற்கையோட சமநிலைக்கு ஏற்ப எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளோட காலமும் அதே மாதிரி தான். நம்ம எக்ஸாம் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடிச்சே தீருவன்ற வெறி உள்ளே லைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப வெளியே கொட்டினீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பற்றிக்கும் அது ஒழுங்காக பண்ண முடியாது. அந்த வேலை வேண்டாம், சிம்பிளாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யோசிக்க வேண்டியது ஏபிசிடி தான் அட்டன் பண்ணணும். 200 கேள்விகளுக்கு கட் ஆஃப் வச்சுக்கோங்க. 150 155 இருந்தால் போதுங்க. 40 கேள்வி தெரியலனாலும் பரவாயில்ல. 40 கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ லாங்குவேஜ் 20 கேள்வி கஷ்டமாக இருக்குது, போனால் போது. இங்கிலீஷில் ஒரு 5 கேள்வி தப்பாக வருது, போனால் போது. மேக்ஸில் ஒரு 5 கேள்வி தெரியல, பரவாயில்ல விட்டுருங்க. ஜிஎஸ்ஸை 20 கேள்வி தெரியல, பரவாயில்ல விட்டுருங்க. 40 45 கேள்விகள் தெரியலனாலும் பரவாயில்ல, தப்பானாலும் பரவாயில்ல. நம்ம பண்ணுற தப்பு அந்த 40 45 டஃப்பாக கேட்டாங்கல்ல, அதை தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோமே தவிர இந்த 150 155 யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த 150 155 அதான் டார்கெட்டாக வரப்போகுது, கட் ஆஃப் வரப்போகுது. யாரும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 35 கேள்விகள் 40 கேள்விகள் ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்லை, விட்டுருங்க. அதை பற்றி யோசிக்க வேண்டாம். கட் ஆஃப் என்ன வேணும் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு எதனா ஒரு ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நார்மல் வாட்ச்சு, டிரான்ஸ்பரண்டாக ஒரு வாட்டர் பாட்டில், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. தேவையான பணம் என்ன வேணும் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் எப்படி போக போகிறீங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பேசிக்கான விஷயங்கள். ஓஎம்ஆர் ஷீட் பெருசாக எதுவும் வந்து கிடையாது. ஸோ இதான் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, 200 கேள்வி நீங்கள் ஷேட் பண்ணிட்டா நீங்கள் எஸ் அப்புறம் மாதிரி வந்து ஷேட் பண்ணுங்கள். இல்லைனா இதை நீங்கள் வந்து ஷேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 170 நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எதெல்லாம் நீங்கள் வந்து ஷேட் பண்ணலையோ அதுக்கு ஆன்சர் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க. 30 நான் வந்து ஷேட் பண்ணலை, 20 ஷேட் பண்ணலை, இதை மட்டும் தான் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் இங்கே நீங்கள் ஐஃபன் போடுற மாதிரி தான் வரணும். எல்லாரும் 200 கேள்வியும் ஏபிசிடியை மாற்றி மாற்றி ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் கஷ்டமான விஷயங்களாம் இல்லை, எல்லாருமே சாதாரணமான விஷயங்கள் தான். இது கொஸ்டின் புக்லெட் நம்பரை வந்து போட போகிறீங்க. அது மாதிரி பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில். ஜஸ்ட் அந்த கவுண்ட்டு மட்டும் தான். அந்த கவுண்ட்டுமே ஈஸியாக வச்சுக்கோங்க. 200 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிட்டா இந்த நோக்கு வேலையே கிடையாது, இந்த கவுண்ட்டுக்கும் வேலையே கிடையாது. நான் என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்று ஏ போடணும், இல்லை பி போடணும், இல்லை சி போடணும், இல்லைனா டி போடணும். இதை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அண்ட் எங்கே நீங்கள் சைன் பண்ணணுமோ சைன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் சைன் பண்ணால் சைனை வந்து சரியாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் இல்லை. சிம்பிளாக போங்க, சிம்பிளாக அட்டன் பண்ணுங்கள், ஜாலியாக வாங்க. கட் ஆஃபு பேப்பர் அது எல்லாம் அப்புறமா யூடியூபர்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எங்கள் பழப்பு அதுதானே, அது அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்கள் வேலை எக்ஸாம் நல்லா பண்ணணும். எல்லோரும் நல்லா பண்ண முடியும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் படித்தது உங்களை கைவிடாது. நீங்கள் எந்த அளவுக்கு காமன் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அதுதான் பதிலாக வரும், இல்லைனா மறுகாயாக தான். ஓகே, ஜாலியாக பண்ணுங்கள், ஜெயிக்கிறோம். வேறு என்ன, ஜெயிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.